வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எம்ஜிஆர் மேக்ஸ் பேசுகிறேன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸில் சாப்டர் 2 கலப்பெண்களை பயிற்சி 2.6 பார்க்க போகிறோம். பயிற்சி 2.6ல் 2வது சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. சரிங்களா, ரொம்ப ஈஸியான சம். Z = x + i y என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் இமாஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 iz + 1 = 0 எனுமாறு அமைந்தால் z இன் நியம பாதை x is 2x² + 2y² + x - 2y = 0 என காட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. z = x + iy. நம்ம கலப்பெண் கொடுத்துருக்காங்க, அதில் எழுதுங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 iz + 1 = 0. சரிங்களா, தான் கொடுத்துருக்காங்க. இசரோட அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 × x + iy + 1 divide I × x + iy + 1 = 0. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 உள்ள பாருங்க, 2x + 2iy + 1 divide ix I × I plus I² y plus 1 = 0. Next, imaginary part of 2x real part plus 1 plus 2iy. இதில் பார்த்தா ix I² -1 அப்போ -y plus 1 = 0. Therefore, imaginary part of 2x plus 1 plus 2iy divided இதில் இமேஜினரி பார்ட்னது -y plus 1 plus ix = 0. என்ன பண்ணால் இப்போ ரியல் பார்ட்னே இமேஜினரி பார்ட் பிரிச்சிட்டோம். இப்போ காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். இமேஜினரி பார்ட் ஆஃப் 2x plus 1 plus 2iy divided -y plus 1 plus ix. காஞ்சுகேட்னது i இருக்கிறது கீழே இருக்கிறது பகுதியை என்ன பண்ணோம், மேலே கீழே குறிய மாற்றி பண்ணணும். -y plus 1 minus ix -y plus 1 minus ix = 0. இப்போ என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட் ஆஃப் கீழே எடுத்து பாருங்கள், இது a + b இது a - b. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக -y plus 1 whole square minus ix whole square = 0. இந்த ஸ்டெப்பே தேவைப்படாது, ஏன்னா இந்த பக்கம் டேர்ம் பண்ணால் 0 ஆகிடும். சரிங்களா, a + b a - b, அதனால் a² - b² ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, இது ப்ராக்கெட் போட்டு கூட எழுதிங்க. இந்த 2x + 1 எடுத்து இது ரெண்டு கூடயும் பெருக்கணும். சரிங்களா, அப்போ பாருங்கள், 2x + 1 × +2iy × -y plus 1 minus ix. சரிங்களா, இப்போ இந்த கீழே இருக்க டேர்ம் இங்கே போனால் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் மட்டும் எழுதுங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2x plus 1 × plus 2iy × -y plus 1 minus ix = 0. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இமேஜினரி பார்ட். கவனிங்க, இமேஜினரி பார்ட்டு இப்போ கவனிங்க, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். இதை கொண்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூடி பெருக்குங்க. அப்போ இதே பெருக்கலாம். அப்போ 2x plus 1 × -y plus 1, அதுக்கப்புறம் இது ரெண்டு இது கூட பெருக்கிறோம். மைனஸ் ix இன்ட்டுனது 2x plus 1. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் கொண்டு இது கூட பெருக்கிறோம். ப்ளஸ் 2iy × -y plus 1
ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ மைனஸு ஐயும் ஐ ஸ்கொயர் பண்ண ஐ ஸ்கொயர் மைனஸ் சொன்னது ப்ளஸ்ஸு 2yx ஈக்குவல் டு 0. கவனிங்க இந்த ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த எப்படி வந்துச்சு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். இங்கே 2y இருக்குது, இங்கே வெறும் ஐ இருக்குது. ஐ ஸ்கொயர் பண்ண ஐ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அதனால் மீன் 2yx. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இமேஜினரி பார்ட் ஐ இருக்க டேர்ம் மட்டும் எடுத்துங்க, ரிமைன் டேர்ம் விட்டுருங்க. அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இமேஜினரி டேர்ம் மட்டும் தானே வேணும். அப்போ இதில் இது உங்களுக்கு வெளியே இருக்குது இமேஜினரி. அப்போ இது வந்து இது ஐ இருக்க டேர்மு இதான், இது ஐயில் டேர்ம், இது ஐயில் டேர்ம். ரியல்னு கேட்டால் இது ரெண்டுத்தையும் எழுதிடுறோம், இமேஜினரி கேட்டால் இதை மட்டும் எழுதணும். அப்போ மீதி என்ன இருக்குது, ஐயை விட்டுருங்க. இமேஜினரி ரியல் ப்ளஸ் இமேஜினரி ஆஃப் மைனஸ் எக்ஸு இன்ட்டு 2x + 1 ப்ளஸ் 2y மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரியல் ப்ளஸ் ஐட்டமா RA. இப்போ therefore அது நம்மளுக்கு இமேஜினரி தானே வேணும். அப்போ மைனஸ் எக்ஸு 2x + 1 ப்ளஸ் 2y மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இருக்குங்க மைனஸ் 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y² ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. மொத்தத்தையும் மைனஸில் பெருக்குமா, மைனஸால் பெருக்குக. therefore அது 2x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y² மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. இதுதான் அதோட ஆன்சர், என நிறுவப்பட்டது. சரிங்களா? திரும்ப ஒரு டைம் ரீகால் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. கவனி, இசட்டோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவி. சரியா? அதை வந்து இதில் கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2x 2 வந்து மல்டிபிள் பண்ணுறோம், ஏன்னா இசட் சப்ஸ்டிட் பண்ணால் 2x ப்ளஸ் 2i வரும். அதே மாதிரி ஐயை சப்ஸ்டிட் பண்ணுறோம், i இன்ட்டு ஐ ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு 2x + 1 ப்ளஸ் 2i ஐ ஸ்கொயர் வந்து மைனஸாக நல்லா மைனஸ் ஒய்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தெரியா. சரியா? ரியல் பார்ட் 2x + 1 இமேஜினரி 2i. அதே மாதிரி இங்கே ரியல் பார்ட் பார்த்தா ஐயில் மட்டும் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 அது மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது இமேஜினரி பார்ட் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது காஞ்சிட்டு எடுத்துக்கிறோம். அப்போ காஞ்சிட்டு பகுதி என்ன பண்ணணும், குறியை மாற்றி மாநிலம் பெருக்கணும். அப்படி பிறகுனா இது a + b, இது a - b, இது a, இது b. நான் பூச்சி இது a மாதிரி இருக்குது, இது b மாதிரி இருக்குது. அப்போ a + b. அடுத்து a மாதிரி இருக்குது, இது மைனஸ் b மாதிரி இருக்குது. அப்போ a - b, a + b, a - b, இது a² - b² அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அது மேலே இருக்க மல்டிபிள் அப்படி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிறது பெருக்கிறோம். இதை கொண்டு ஃபஸ்ட்டு 2x + 1 × 2iv இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 × ix. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கொண்டு இதை 2 பெருக்கிறோம், அடுத்த டைம் எடுத்துக்கொண்டு அதை 2 பெருக்கிறோம். அதில் நம்மளுக்கு ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக கிடைக்கும். நம்மளுக்கு ஐ கேட்டதால் ஐ ரியல், இது ரியல், அதனால் REL முதல்ல போட்டோம். சரியா? REL ரியல் ப்ளஸ் இதெல்லாம் இமேஜினரி டேர்ம். நெக்ஸ்ட்டு ரியல் ப்ளஸ் போட்டோம். அப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜினரி. சப்போஸ் ரியல் கட்டானா இந்த 2 டேர்ம் எடுத்துக்கிட்டு இமேஜினரி ப்ளஸ் எழுத போகிறோம். அதில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரிங்க, நல்லா திரும்ப அழகாக பார்த்துங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.